ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிங்க. இட்லி எப்படி மல்லிகைப்பூ மாதிரி அப்படி குண்டு குண்டுன்னு குஸ்பி இட்லி மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அரிசி அளக்கணும், ஊற வைக்கணுங்கிறது நான் எல்லாமே சொல்கிறேங்க. இது கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் இந்த டம்ளரில் 6 டம்ளர் அளவு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் நார்மலாக கடையில் கிடைக்கிற இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இது 6 டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் இட்லி அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் உளுந்தையும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், 6 டம்ளர் எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழநீர் பிடிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து 2லேருந்து 3 தடவை நல்லா கழநீர் பிடிச்சி அலசி நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா செடி இல்லைன்னா ஊற்றிடுங்க கீழே. இங்கே பாருங்கள், இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கழநீர் பிடிச்சி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுங்க 2 தடவை. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி அதே தண்ணியில் தான் ஆட்ட போகிறோம். ஊற வச்சுக்கலாங்க இதே தண்ணியில். இப்போது அதே டம்ளரில் நம்ம 1 டம்ளர் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து பொட்டு இல்லாத உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எதுனாலும் ஓகே தான். இதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போது நான் 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயமும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை வந்து நல்லா ஊற்றி இதையும் நல்லா கழநீர் பிடிச்சிடலாங்க. அரிசி எந்த டைம் வரைக்கும் ஊற வைக்கணும்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சேம் டைம் அதே டைமில் நம்ம உளுந்தையும் ஊற வச்சுக்கலாங்க. அரிசி ஊற வைக்கும் போதே உளுந்தையே சேர ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா அது 2 தடவை வாஷ் பண்ணி தண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ 5 மணி நேரம் கிளம்பிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்தம்பருப்பை போட்டு ஆட்டிடலாங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா விட்டுக்கோங்க. இப்போது நம்ம லைட்டாக உளுந்தையை பொறுத்த வரைக்கும் தண்ணி தெளித்து தாங்க ஆட்டணும். நிறைய ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீத்து போன மாதிரி ஆயிருங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அப்பப்போ பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், ப்ளஃபியாக வரும். அப்படி தொட்டாலே அப்படி வரும் பாருங்கள். உளுந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டினா போதுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து தோண்டிடலாங்க. இப்போ நல்லா ஆட்டு விட்டுருச்சு. உளுந்தை நல்லா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து எடுத்துட்டேன். அரிசி பாருங்கள், இந்த மாதிரி அரிசி மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அப்படியே ஆட்ட போகிறோம். அரிசியும் தண்ணியும் அப்படியே அலங்காமல் கொட்டிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து கிரைண்டர் நிற்காம விடும். இப்போது நான் இது பூரா போட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இதை ஆட்டுற அளவுக்கு. பத்தலைன்னா அப்பப்போ தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேணாம், கரெக்டாக ஆட்டினா போதுங்க. நம்ம இதை நல்லா ஆட்டி வரட்டுங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்க இந்த மாதிரி ரவா பதத்துக்கு வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சமே ஆட்டி விடணும். இப்போது நல்லா நைஸாக இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆட்டிடுச்சு. மாவு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பை இதில் உளுந்த மாவை இதில் போட்டுக்கலாங்க. இதை போட்டு ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாதுங்க. போட்டோன்னே எடுத்துருங்க. இது மிக்சிங் தான். இப்போ நம்ம கைகளில் கரைப்போம். இப்போ நம்ம கிரைண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் கரைக்க வேண்டியதில்லை. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஆனால் ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாதுங்க. உளுந்து வந்து நீத்து போன மாதிரி ஆயிரும். மாவு வந்து நல்லா இட்லி சாஃப்டாக வராது. உடனே ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு இதிலே போட்டுட்டேங்க.
நம்ம எதுவும் கரைக்க வேண்டியதில்ல. அப்படியே எடுத்து கிரைண்டர்லேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழிச்சு இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குங்க. இந்த மாவை நல்லா கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்குங்க. இந்த நுரை வந்து நல்லா அடங்கி கீழே போயிடணும். இந்த நுரையோட ஊற்றினோம்னா நான் இட்லி வந்து அமுங்கின மாதிரி போயிடும். நல்லா இப்படி கையை வச்சு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. மாவு வந்து இந்த மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம உலை வச்சுருக்கோம். அது கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ இட்லி துணி வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நனைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து நம்ம ஒட்டாமல் வரும். இப்போ மாவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டில் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து துணி போட்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க. எனக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம 2 தட்டுலேயும் மாவு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கரண்டி மாவை எடுத்து ஒரு தட்டுலேயுமா ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேங்க. இப்போ எடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது வேகறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் எடுக்குங்க. நார்மலாகவே இட்லி வந்து 10 நிமிஷம் ஆகும் குக்காக. இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து வைக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம 2 தட்டையும் எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆச்சு, வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், தொட்டோம்னா அப்படியே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து தண்ணி தெளிச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தட்டில் மாற்றிட்டு நம்ம இட்லி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கை சுடுற மாதிரி இருக்கும். துணி இது யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டுங்க நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக தெளிங்க, ரொம்ப தெளிச்சிங்கன்னா இட்லி வதவதன்னு போன மாதிரி இருக்கும். நான் லைட்டாக தான் தெளிச்சிருக்கேன், மைல்டாக. இப்போது நம்ம அலங்காமல் அந்த துணியிலேருந்து இட்லி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு மெதுவாக தான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான இட்லி பாருங்கள். அருமையாக வந்திருக்குங்க. உங்களுக்கு நான் வந்து பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், சாஃப்டாக வருதுங்களா? சூப்பர்.